நீ எஃப்ஐஆர்ல பேர் போட்டிருக்கீங்க. கவினை கொலை செய்ததில் அப்பா, அம்மா, மகன் 3 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு எஃப்ஐஆர்ல பேர் இருக்கு. போட்டது யாரு? போலீஸ். ஆனா முதல்ல என்ன பண்ணாங்கன்னா அவனே டைப் பண்றான். யாரு? கவினுடைய அம்மாவோ அப்பாவோ புகார் எழுதி கொடுக்கல. அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளரே அல்லது உதவி ஆய்வாளரே அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கையெழுத்து போடுங்க. இது எவ்வளவு பெரிய அநீதி இது. நல்லவேளை அவங்க கையெழுத்து போட மறுத்துட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க சொன்னதை அவன் டைப் பண்ணி எஃப்ஐஆரா போட்டு நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. எஃப்ஐஆர்ல பெயர் போட்டுட்டா சட்டப்படி அவர்களை கைது செய்து விசாரிக்க வேண்டும். அதுதான ப்ரொசீஜர். இப்போ ஒருத்தன் சரண்டர் ஆயிட்டான், நான் தான் கொன்னேன்னு. அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு அதில் தொடர்பு இருக்கிறது, அவர்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரம் இருப்பதை உணர்ந்தால் போதும். அதுக்கு ஆங்கிலத்தில் பிரைமா ஃபேசின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா போதும், போலீஸ் நினைச்சா கேஸ் போடலாம். நாம சொல்றோம், பாதிக்கப்பட்ட தரப்புல சொல்றோம், அதை அவன் புறந்தள்ள முடியாது. இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணி பேரை வெளியே எடுக்கலாம். அது புலனாய்வுக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். ஒரு சம்பவம், ஒரு குற்றச்சம்பவம் நடந்துச்சுன்னா குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஐஓன்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். அது SC/ST மக்கள் பாதிக்கப்பட்டால் ஐஓ யாருன்னா ஒரு டிஎஸ்பி. மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டால் ஐஓ யாருன்னா ஒரு இன்ஸ்பெக்டர். அவங்க வழக்க பதிவு பண்ணி அவங்க தான் விசாரணை நடத்தணும். தமிழ்ல விசாரணை அதிகாரி. அந்த விசாரணை அதிகாரி எஃப்ஐஆர்ல இடம்பெற்றவர்களை கஸ்டடியில் எடுத்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து முழுமையாக விசாரித்து இந்த 3 பேருக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கிறதா அல்லது வேறு எவருக்கும் தொடர்பு இருக்கிறதா, இது எப்போது திட்டமிடப்பட்டது, யார் யார் இந்த திட்டத்தில் கலந்து கொண்டார்கள், இந்த சதி திட்டத்தில், இதையெல்லாம் முழுமையாக விசாரித்து அதற்கான தரவுகளை எல்லாம் திரட்டி குற்றப்பத்திரிகை என்கிற பெயரில் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு, 90 நாள் அல்லது 60 நாள் ஒரு டியூரேஷன் இருக்கு. அதுக்குள்ள அவங்க கொண்டு போய் எஃப்ஐஆர் இது சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும். அந்த புலனாய்வு நடத்துகிற போது எஃப்ஐஆர்ல இடம்பெற்றவர்கள் சம்பந்தம் இல்லை என்று தெரிய வந்தால் அவர்களை அதில் இருந்து நீக்க முடியும். வேற யாருக்கோ சம்பந்தம் இருக்கு என்று கண்டுபிடித்தால் அவர்களை கொண்டு வந்து அதில் இணைக்க முடியும். அப்ப எஃப்ஐஆர்ல இருக்கிற பெயரை நீக்கவும் இல்லாத பெயரை சேர்க்கவும் புலனாய்வு செய்கிற அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் எஃப்ஐஆர்ல பெயர் இடம்பெற்றால் உடனடியாக கைது செய்ய வேண்டுமா வேண்டாமா? எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது, யார் யாரெல்லாம் கண்டன அறிக்கை வெளியிட வேண்டியிருக்கிறது, எவ்வளவு நெருக்கடிகளை தர வேண்டியிருக்கிறது. அவ்வளவு சிரமப்பட்டு அப்பாவை வேணா நாங்க கைது பண்றோம், அம்மாவை கைது பண்ண முடியாது. இவ்வளவு பெரிய படுகொலை நடந்திருக்கிறது, ஒரு உயிர் போய்விட்டது. அந்த பெண்ணும் இவனும் சேர்ந்து மனமொத்து பழகி இருக்கிறார்கள். இவன் மட்டும் அந்த குற்றத்தை இழைக்கவில்லை. அது குற்றம் இல்லை, அது வேறு. உன் பார்வையில் அது குற்றம். அவன் உயிரை பறிக்கிற குற்றம் நடந்திருக்கிறது. ஆனால் ஒருத்த மேல கேஸ் போடுவதற்கு கூட தயங்குகிறார்கள். அது கேஸ் போட்டு அவங்களை கைது பண்ணா கூட அவங்க பாதிப்பு, அது எப்படி அவங்க குற்றம் செய்யாதவர்களை எப்படி நாங்கள் குற்றம் செய்யாதவர்கள் இவனை முன்கூட்டியே முடிவு பண்றான். பாதிக்கப்பட்ட நான் சொல்றேன், என்ன இவங்க தான் வெட்டினாங்க, இந்த கும்பல் தான் வெட்டியதுன்னு சொல்றேன். நீ விக்டிம் சைடு நிக்கணுமா, குற்றம் செய்தவர்கள் பக்கம் நிக்கணுமா? ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இந்த அடிப்படை ஞானம் கூட இருப்பதில்லையா, அறிவு கூட இருப்பதில்லையா? அடிப்படை அறிவு கூட வேண்டாமா? அதுக்கு தானே உனக்கு பயிற்சி, அதுக்கு தானே யூனிஃபார்ம். விக்டிம் சைடு நிற்க வேண்டும் என்பதற்காகத்தானே. நிரபராதி பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத ஜுடிஷியரி பார்த்துக்கும், அவன் கோர்ட் பார்த்துக்குவான். அது அவன் வேலை, ஓ வேலை இல்ல. எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நிறுத்த வேண்டிய வேலை தான் உன் வேலை. நீதிமன்றத்தில் நீதிபதி பார்த்துக்குவார், இவன் வந்து நிரபராதி, அவருக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அவனை தண்டிக்க கூடாது, அவனை வெளியே விடுதலை பண்றேன், அது நீதிபதியின் வேலை, உங்க வேலை இல்லை. ஆனா எஸ்சி தரப்புல ஒருத்தன் குற்றம் பண்ணியிருந்தான்னா 2 பேரை நேம்டு அக்யூஸ்டு அண்ட் அதர்ஸ் போட்டுருவான். அண்ட் அதர்ஸ்ல ஒரு 10-20 பேரை பிடிப்பான் சம்பந்தமே இல்லாம. அப்படியே ஊருக்குள்ள படையெடுத்து போவான். காலடி 5 மணிக்கு படையெடுத்து போவான். பெட்டாலியனை கொண்டு வந்து இறக்குவான். மக்கள் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து உள்ள பூந்து அடிப்பான். கையில யாரெல்லாம் கண்ணுல பறான்னு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வருவான். எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணுவான். என்னன்னு கேட்டா அண்ட் அதர்ஸ். ஒரு கலவரம் நடக்குது. கலவரத்துல வந்து திருமாவளவன் தான் இப்படி பேசினாரு, அதனால கலவரம் ஆகி போச்சு. ஏவன் திருமாவளவன் கூட யார் யார் ஒரு 4-5 பேர். அதுக்கு பிறகு யார் யாரெல்லாம் கையில் கிடைக்கிறாங்க எல்லாத்தையும் பிடிப்பான். அவங்க வெறி அடங்குற வரையிலும் அரெஸ்ட் பண்ணுவான். மற்றும் பலர். இந்த போலீஸுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு பாருங்க. காவல்துறையினுடைய போக்கு, அதிகார வர்க்கத்தினுடைய போக்கு, உளவியல். ஒரு விரல் புரட்சியே